नमस्ते। दक्षिण भारत हिंदी प्रचार सभा की प्राथमिक पाठ्य पुस्तक पाठ 5 पाठम 5 पृष्ठ संख्या 24 பக்கம் எண் 24 आवो आइए आवो ஆயியே இந்த இரண்டு சொற்களைத்தான் இந்த பாடத்தில் பார்க்கவிருக்கின்றோம். ஆவோ என்றால் வா, ஆயியே என்றால் வாருங்கள். நமக்கு சமமாக இருப்பவர்களை, மிகவும் பழக்கப்பட்டவர்களை சொல்லும்பொழுது வா என்கின்றோம் அல்லவா, அதற்கு ஆவோ. பெரியவர்கள், மரியாதைக்குரியவர்கள், நமது ஆசிரியர்கள், தாய் தந்தை ஆகியோரை வாருங்கள் என்கின்றோம் அல்லவா, அதற்கு ஆயியே என்று சொல்ல வேண்டும். இப்பொழுது பாடத்தை பார்க்கலாம். கணேஷ் தும் யஹா ஆவோ. கணேஷ் தும் யஹா ஆவோ. கணேஷ் நீ இங்கே வா. யஹா ஆவோ இங்கே வா. தும் அந்தர் ஆவோ. நீ உள்ளே வா. அந்தர் என்றால் உள்ளே. அந்தர் உள்ளே, ஆவோ வா. தும் बेंच पर बैठो. तुम बेंच पर बैठो. நீ மேஜை மேல் உட்காரு. பெஞ்ச் பர் மேஜை மேல், बैठो உட்காரு. தும் ஹிந்தி பढ़ो. தும் ஹிந்தி பढ़ो. நீ ஹிந்தி படி. பढ़ो என்றால் படி. அதாவது வினைச்சொற்கள் எல்லாமே தும் என்று துவங்கும் வாக்கியங்களில் நிகழ்காலத்தில் ஓ என்று முடிகின்றது. பார்த்தீர்களா? ஆவோ, பைட்டோ, படோ என்று ஓவில் முடிகின்றது நிகழ்காலத்தில். கவனித்தீர்களா? தும் ஹிந்தி பढ़ो. நீ ஹிந்தி படி. சுதா தும் भी ஆவோ. சுதா நீ கூட வா. தும் भी நீயும். சுதா தும் भी बैठो. சுதா நீ கூட உட்காரு. நீயும் உட்கார்ந்து கொள். तुम भी बैठो. तुम ज़मीन पर मत बैठो. तुम ज़मीन पर मत बैठो. நீ தரையின் மேல் உட்காராதே. மத் மத் என்பதற்கு வேண்டாம், செய்ய வேண்டாம், டோன்ட் என்ற அர்த்தமாகும். மத் बैठो என்றால் உட்காராதே. அடுத்தது பண்டித் ஜி ஆயியே. பண்டித் ஜி ஆயியே. பண்டிதரே வாருங்கள். பண்டிதர் என்றால் ஸ்காலர், ஆசிரியர். ஆப் அந்தர் ஆயியே. நீங்கள் உள்ளே வாருங்கள். அந்தர் ஆயியே உள்ளே வாருங்கள். அதாவது மரியாதையாக சொல்லும் வாக்கியங்களில் நிகழ்காலத்தில் வினைச்சொற்கள் ஈயே ஈயே என்று முடியும். ஆயியே, பைட்டியே என்று முடியும். இதையும் நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆப் குர்சி பர் பைட்டியே. நீங்கள் நாற்காலி மேல் உட்காருங்கள். குர்சி என்றால் நாற்காலி, பர் மேல், பைட்டியே உட்காருங்கள். ஆப் பெஞ்ச் பர் மத் பைட்டியே. நீங்கள் மேஜை மேல் உட்காராதீர்கள். மத் பைட்டியே உட்காராதீர்கள். மத் பைட்டோ என்றால் உட்காராதே. மத் பைட்டியே என்றால் உட்காராதீர்கள். அடுத்தது சுதா देखो மேஜ் பர் क्या है. சுதா பார், மேஜை மேல் என்ன உள்ளது. देखो பார், மேஜ் பர் क्या है மேஜை மேலே என்ன உள்ளது. மேஜ் பர் அக்பார் है. அக்பார் அக்பார் என்றால் செய்தித்தாள். மேஜை மேலே செய்தித்தாள் உள்ளது. அக்பார். खबर खबर என்றால் செய்தி. அக்பார் என்றால் செய்தித்தாள். அக்பார் யஹா லாவோ. செய்தித்தாள் இங்கே கொண்டு வா. ஹ என்ற எழுத்தின் கீழ் புள்ளி உள்ளது பாருங்கள். இதற்கு முந்தைய பாடத்தில் நாம் ஆகத் வியஞ்சன் என்று படித்தோம். ஞாபகம் உள்ளதா? கீழே புள்ளி உள்ள சொற்கள். அதில் ஹ என்று பார்த்தோம். ஞாபகம் உள்ளதா? மகாபிரான் கவின் கீழ் புள்ளி வைத்தால் ஹ ஹ என்று உச்சரிக்க வேண்டும். அக்பார்
யஹா லாவோ, செய்தித்தாளை இங்கே கொண்டு வா. பிதாஜி அக்பார் லீஜியே, தந்தையே செய்தித்தாளை எடுத்துக்கொள்ளுங்கள். லீஜியே, லீஜியே என்றால் எடுத்துக்கொள்ளுங்கள். லாவோ என்றால் கொண்டு வா, லீஜியே என்றால் எடுத்துக்கொள்ளுங்கள். சரியா? அக்பார் என்பது உருதுவிலிருந்து வந்த சொல். இது சமாச்சார் பத்ர என்றும் கூறப்படுகின்றது. சமாச்சார் பத்ர என்றாலும் செய்தித்தாள் தான், அக்பார் என்றாலும் செய்தித்தாள் தான். சரியா? அடுத்தது கோபு தும் ஷர்பத் பியோ. கோபு தும் ஷர்பத் பியோ. கோபு, நீ ஷர்பத் குடி. ஷர்பத் என்பது எலுமிச்சம்பழம் சாறு, அதை சொல்வார்கள். எலுமிச்சம்பழம் ஜூஸ் என்போம் அல்லவா, அதற்கு சாதாரணமாக ஷர்பத் என்று சொல்வது. பியோ, பியோ என்றால் அருந்து, குடி, பியோ. சுரேஷ் புஸ்தக் ஹாத் மே லோ. ஹாத் மே லோ. சுரேஷ் புஸ்தக், புஸ்தகத்தை, ஹாத் மே கையில், லோ, லோ என்றால் எடுத்துக்கொள். லோ என்றால் எடுத்துக்கொள். சுதா தும் படோ ஆர் லிखो. சுதா, நீ படி மற்றும் எழுது. படோ படி, லிखो எழுது. தும் என்று துவங்கும் பொழுது நிகழ்காலத்தில் வினைச்சொற்கள் ஓ என்று முடிகின்றது. படோ, லிखो. பார்த்தீர்களா? சாச்சாஜி ஆப் சிட்டி லிखिए. சாச்சாஜி சித்தப்பா, ஆப் சிட்டி லிखिए, நீங்கள் கடிதம் எழுதுங்கள். சிட்டி, சி இட் டி. இந்த டாவின் கீழ் ஒரு கோடு உள்ளது பாருங்கள், அதை ஹலந்த் என்போம். சிட்டி, இது பாதி டா, அது அல்ப பிராண்டாவில் பாதி. இட், சிட்டி கடிதம், லிखिए எழுதுங்கள். அடுத்தது பண்டித்ஜி ஆயியே. பண்டிதரே வாருங்கள். ஆயியே வாருங்கள். ஆப் பல் லீஜியே, நீங்கள் பழம் எடுத்துக்கொள்ளுங்கள். லீஜியே என்றால் எடுத்துக்கொள்ளுங்கள். இதை பல் என்று படிக்க வேண்டும். பல பேர் ஃபல் ஃபல் என்று படிப்பார்கள், அது தவறு. பல் என்று தான் படிக்க வேண்டும். ஆப் பல் லீஜியே, நீங்கள் பழம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆப் பல் காயியே, நீங்கள் பழம் சாப்பிடுங்கள். ய கரம் தூத் ஹே, இது சூடான பால். கரம் தூத், ஹாட் மில்க், சூடான பால். ஆப் தூத் பீஜியே, நீங்கள் பால் குடியுங்கள். தூத் பீஜியே, பால் குடியுங்கள். தூத் பால், பீஜியே குடியுங்கள். சுதா देखो वहाँ कौन है. சுதா பார், அங்கு யார் இருக்கிறார். वहाँ कौन है, அங்கு யார் இருக்கிறார். वहाँ रवि है, அங்கு ரவி இருக்கிறான். அங்கு ரவி இருக்கிறான். ரவி புஸ்தக் லோ और पढ़ो. ரவி புஸ்தகத்தை எடு மற்றும் படி. லோ என்றால் எடு. லீஜியே என்றால் எடுத்துக்கொள்ளுங்கள். லோ என்றால் எடு. எடுத்துக்கோ என்று சாதாரணமாக சொல்லுவோம் அல்லவா, அதுதான் லோ, எடுத்துக்கோ. லீஜியே என்றால் எடுத்துக்கொள்ளுங்கள், மரியாதை. புஸ்தக் லோ ஆர் படோ, புஸ்தகம் எடு மற்றும் படி. பண்டித்ஜி ஆப் பல் खाइए और दूध पीजिए. பண்டிதரே, நீங்கள் பழம் சாப்பிடுங்கள் மற்றும் பால் குடியுங்கள். खाइए சாப்பிடுங்கள், पीजिए குடியுங்கள், அருந்துங்கள். சுதா बैठो और गीत गाओ. சுதா உட்கார் மற்றும் பாட்டு பாடு. बैठो உட்கார், गीत गाओ பாட்டு பாடு. विमला बैठो और गीत सुनो. विमला உட்கார் மற்றும் பாட்டு கேள். गीत सुनो கேள். पंडित जी आप भी गीत सुनिए. पंडितरे, நீங்களும் பாட்டு கேளுங்கள். ஆப் भी, நீங்களும், நீங்கள் கூட.
கீத் சுனியே, பாட்டு கேளுங்கள். விம்லா அப் தும் பி காவோ. விம்லா அப் இப்போது, தும் பி நீ கூட, காவோ பாடு. இந்த பாடத்தில் நாம் என்ன கவனித்தோம்? தும் என்று துவங்கும் வாக்கியங்களில் வரும் வினைச்சொற்கள் நிகழ்காலத்தில் ஓ என்று முடிகின்றன. ஆவோ, बैठो, पढ़ो, मत बैठो, लाओ, पियो, लिखो, गावो, सुनो என்று வந்துள்ளது. தும் என்று துவங்கும் வாக்கியங்கள் நிகழ்காலத்தில் வினைச்சொற்கள் ஓ என்று முடிவதை பார்த்தோம். அதே போல் ஆப் என்று துவங்கும் வாக்கியங்கள் நிகழ்காலத்தில் வினைச்சொற்கள் ஈயே ஈயே என்று முடிகின்றன. ஆயியே, बैठिए, लीजिए, लिखिए, खाइए, पीजिए, सुनिए என்று பார்த்தோம். சரியா? இதையெல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். புரிகிறதா? இப்பொழுது ஷப்தார்த். ஷப்தார்த் இது பக்கம் 25, पृष्ठ संख्या 25 शब्दार्थ. आ वा अंदर உள்ளே, बैठ உட்கார், पढ़ पढ़ी, मत கூடாது வேண்டாம், देख பார், அக்பார் செய்தித்தாள், லா கொண்டு வா, லே எடு, பீ குடி, லிக் எழுது, சிட்டி கடிதம், பல் பழம், கரம் சூடு, தூத் பால், கா சாப்பிடுதல், கீத் பாட்டு, கா பாடு, சுன் கேள் காதால் கேட்பது. சுன் என்பது காதால் கேட்பது. அப் இப்பொழுது. இந்த வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் கூறி பழகிக்கொள்ளலாம். சரியா? தன்யவாத்.